அபிமா வா, குடு, வா. வா, பாத்து உட்காரு. உட்காருடா. இங்க பாரு, இனிமே நானே உன்னை டாக்டர் கிட்ட செக்கப்க்கு கூட்டிட்டு போறேன், சரியா? அப்புறம் இந்த மாத்திரைய நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கோ. இத காலையிலயும் நைட்டுக்கும் போட்டுக்கோ. இது மதியத்துல மட்டும் போடணும், சரியா? அப்புறம் டானிக் இருக்கு அபிமா, இது காலையில ஒரு மூடியும் நைட் ஒரு மூடியும் குடிக்கணும், சரியா? அவ்வளவுதான். இந்தாங்க. அம்மா பிளான் பண்ண மாதிரி அபியோட கர்ப்பத்தை கலைக்க முடியல போல இருக்கே. அபியை ஈஸ்வரி கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன நடந்துச்சோ தெரியலையே. துர்கா மேடம், நடந்த எல்லாத்தையும் நீங்களும் கூட இருந்து பார்த்துட்டு தானே இருந்தீங்க. நான் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேலேயும் நீங்க கிரிஜாவை நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதனால பாதிக்கப்பட போறது நீங்களா தான் இருப்பீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. என்னால அவ்வளவு மட்டும்தான் சொல்ல முடியும். ஈஸ்வரி, இதுக்கு முன்னாடி நான் கிரிஜாவோட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவோ பாவத்தை பண்ணிருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் அபி விஷயத்துல நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என் வம்ச வாரிச அவ சுமந்துட்டு இருக்கா. அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு பத்திரமா பாத்துப்பேன். சரிங்க துர்கா மேடம், வீட்டுக்குள்ளே கூடவே எதிரிங்க இருக்கிறப்போ நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கு மேல எனக்கு எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இதுக்கப்புறம் கிரிஜா என் தங்கச்சிக்கோ என் தங்கச்சியோட கர்ப்பத்துக்கோ ஏதாவது இடைஞ்சல் பண்ணணும்னு நினைச்சா நான் அவளை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். இல்ல ஈஸ்வரி, இனிமே கிரிஜா அபி பக்கமே வரமாட்டா. வராம நான் பாத்துக்கிறேன். சரி அபிமா, நான் போயிட்டு வரேன். நீயும் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோ. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணு இல்ல மெசேஜ் பண்ணு, சரியா? பத்ரம். சரி சரி ஈஸ்வரி. அம்மாவோட பிளான ஈஸ்வரி கண்டுபிடிச்சு அபார்ஷன் நடக்க விடாம தடுத்துட்டா போல இருக்கே. இந்த ராட்சசி அம்மாவை என்ன பண்ணான்னு தெரியல. அண்ணி, அண்ணி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா அந்த கிரிஜா என் குழந்தை இல்லாமே பண்ணிருப்பா. அண்ணி, நீங்க கரெக்டான டைமுக்கு வந்து என் பொண்டாட்டியும் குழந்தையும் காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி.